அப்பாடா! ஒரு வழியா வந்து அந்த ஆஃபீஸ காமிச்சுட்டாங்க. இத்தன நாளா நம்மளும் போராடிக்கிட்டு இருந்தோம். எதையாவது காமிங்கங்க, ஒரு மாரி இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போங்க கதைய. விஜய் இங்கேயே இருந்தாருன்னா, அந்த ஆஃபீஸ் எப்படிங்க நடக்குதுன்ட்டு. அந்த லாஜிக்கல் கனெக்ட்ட இப்ப கொண்டு வந்துட்டாங்க. இங்கேயே இருந்ததுனால அந்த ஆஃபீஸ் படுமோசமான நிலைமைக்கு போயிடுச்சுன்ட்டு. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து பிரச்சனையானதுக்கப்புறமா, நீங்க அவுட் ஹவுஸ்ல தங்கிக்கோங்க. நீங்க இங்க இருங்க. யாரும் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது அப்படின்னு நடுவுல ஒரு கோடு போட்டு சம்சாரம் வந்து மின்சாரம் மாரி பிரிச்சு விட்டுறலாம் அப்படின்லாம் முடிவு பண்ணி விஜய் பேச, எதுக்கு? அப்படின்னு சாரதா கேட்க, அவன் அந்த மாரி தப்பாலாம் நடந்துக்கல. எனக்கு கொஞ்சம் தொறணும்னு தோணுச்சு. அந்த அட்வைஸ் பண்ணேன். அவ்வளோதான். பேச வேணாம்னு நான் சொன்னேன். அத தாண்டி வேற எதுவும் இல்ல. ஏதாவது பிரச்சனையா இருந்தா நானே அத டீல் பண்ணியிருப்பேன்ல. இவருக்கு வந்து பாசம்லாம் கிடையாது. சும்மா ஏத்தி விடுறதுக்காக பண்ணிட்டுருக்காரு. முதல்ல நீங்க ஆஃபீஸ்க்கு போங்க அப்படின்னு அன்ப வந்து தொரத்தி விட்டுறாரு. அன்பு ஆனா ஆஃபீஸ்க்கு போகும்பொழுது இங்க ஒரு பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து நமக்கு வந்து கம்மி குவாலிட்டி மெட்டீரியல வந்து வாங்கிட்டோம் ஒரு மேனேஜர் சொன்னாருன்ட்டு. அதனால வந்து கான்ட்ராக்டர்ஸ்க்கும் இந்த பக்கம் வந்து வொர்க் பண்றவங்களுக்கும் இன்ஜினியர்ஸ்க்கும் இடையில ஒரு பெரிய பிரச்சனையாகி நம்ம செஞ்சு முடிக்க வேண்டிய வேலைய முடிக்கல. கிளையண்ட்ஸ் எல்லாம் செம கோவமா இருக்காங்கன்னு சொல்லும்பொழுது, இதெல்லாம் எழுதி என்ட்ட ஒரு டாக்குமெண்ட்டா குடுங்க நான் குடுத்துர்றேங்கிறாரு. ஆனா வந்து என்ன திட்டி அனுப்புனான்ல அவன், வேலைய விட்டுட்டு சும்மா வந்து இந்த இவங்க வீட்டு வேலை, இந்த ஒய்ஃப் வீட்டு வேலை தானே பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு சரியான ஆப்பு கிடைக்கட்டும்னு அன்பு பேசாம இருக்காரு. இத மட்டுமே காமிச்சா விஜய் காவேரி ஃபேன்ஸ் அப்செட் ஆவாங்கன்னு நினைக்கிறாங்களா என்னங்கிறது தெரியல. அந்த ஃபேன்ஸ பத்தி என்னதான் நினைக்கிறாங்கன்னு தெரியல. அதாவது கதையே வேணாம். நீங்க வெறும் இவங்க 2 பேர மட்டும் சும்மா இந்த ரீல்ஸ் போடுவாங்கல்ல, கிரிஞ்சு ரீல்ஸ்லாம் போடுற மாரி ஏதாவது காமிச்சா போதும்னு நினைக்கிறாங்களா? இப்ப இந்த எழுதுறவங்கலாங்கிறது நமக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. எழுதுறவங்க, எடுக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து. அதனால என்ன பண்றாங்கன்னா, இப்ப வந்து அவர் ரொம்ப டயர்டா இருக்காராம். ஏன்னா இப்ப பனியில நின்னுட்டு இருந்தாராம். அவருக்கு கோல்டு வந்துருச்சாம். அதனால அவருக்கு ஆவி பிடிக்க சொல்றாங்களாம். இவர் ஒழுங்கா ஆவி பிடிக்கலன்னு இவங்களும் உள்ளார போய் வந்து ஆவி பிடிங்க பிடிங்கங்கிறாங்களாம். அவர் ஒரு குட்டி ரொமான்ஸ், ஒரு பாசம், அதுக்கப்புறம் வந்து அவர பிடிக்க வைக்கிறது, அது ஒரு ஃபன் அப்படின்னு கொண்டு போய், அப்புறமா இவர் வந்து இவங்க மடியிலேயே படுத்து அவர் தூங்கிடுறாருன்னு சொல்லிட்டு ஒரு காதல் காட்சி மாரி அத காமிச்சு, இப்படி ஒரு கணவர் கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும்னு காமிக்கிறதெல்லாம் காமிக்கிறாங்க. இத வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, 5 எபிசோட்ல மினிமம் ஒரு 4 சீனாச்சு வந்து வேணும். லவ் பண்ற சீன். அப்பதான் பார்ப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணி இத கொண்டு போயிட்டு இருக்காங்க. அத சில பேர் ரசிக்கவும் செய்றாங்களா? அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. இந்த கதையில அது ஒட்டாம இருக்கா? அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. ஏன்னா, இப்ப இருக்க வீடு இருக்க நிலைமையில இவ்வளோ பிரச்சனைகள் இடையில. ஆனா, அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? பிரச்சனை இருந்தாலும் வாழ்க்கை லைஃப் ஹேஸ் டூ கோ ஆன்ல. அதனால இதெல்லாம் காமிக்கிறாங்கன்னு கொண்டு சொல்ல போறாங்களாங்கிறது தெரியல. ஸோ, இப்ப இதுக்கிடையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4 காமிக்கிறதுல அந்த கிளையண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரே பிரச்சனை பண்றாங்க. இதுக்கிடையில நிவின வேற வந்து மலேசியாவுக்கு அனுப்புறாங்க. யார தேடி? குமரன தேடி. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ, இப்போ வந்து பிரச்சனைகளுக்கு இடையில என்ன மாரி மாற்றங்கள்லாம் வரப்போகுது இந்த கதையில அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த எல்லா பழியும் யார் மேல விழப்போகுதுங்கிறதையும் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்காம இடம் பொருள் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு சேனலான இடம் பொருள் நோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.